நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் மோட்டோரோலா சமீபத்தில் ஒரு புதிய மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. மோட்டோரோலா ஒன் ஆக்ஷன். ஸோ இந்த மொபைல் வந்து யூரோப் மார்க்கெட்டில் லான்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த மொபைலை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இந்த மொபைலில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க நீங்கள் ஆசைப்படுறீங்களா? அதுக்கு வழக்கம் போல் இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் உள்ள விஷயங்களை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இந்த மொபைல் இந்தியாவில் கூடிய விரைவில் லான்ச் ஆக போகுது. அப்போ தான் இந்த மொபைலை வாங்கணுமா வாங்க வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் வருவீங்க. ஸோ என் பேர் செய்ய நீங்க பாக்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. மோட்டோரோலா ஒன் ஆக்ஷன் மொபைல் வெற்றிகரமாக யூரோப் மார்க்கெட்டில் லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த பேனரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 3 மொபைல் லான்ச் ஆயிருக்கு. மோட்டோரோலா ஒன், மோட்டோரோலா ஒன் பவர், மோட்டோரோலா ஒன் விஷன். அதை தொடர்ந்து மோட்டோரோலா ஒன் ஆக்ஷன் சமீபத்தில் யூரோப் மார்க்கெட்லையும் அதை சுற்றி உள்ள ஒரு சில கண்ட்ரிகளையும் லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த மொபைலில் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.3 இன்ச் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த ஃபோனில் மிக முக்கியமான ஒன்று பார்க்க முடியுது, OCTA-CORE ப்ராசஸரையும் சாம்சங் EXYNOS சிப் செட்டையும் இதில் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த ஃபோனில் வந்து டியூல் சிம் கொடுத்துருக்காங்க, அதுவும் NANO-SIMமில் உங்களுக்கு வருது. இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து GPU வருது, உங்களுக்கு மாலி G72 பயன்படுத்துகிறாங்க. இந்த ஃபோனில் மிக முக்கியமானது ரேம் பார்த்தீங்கன்னா 4GB ரேம்லையும் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த ஃபோனில் அதிகப்படுத்தணும்னா ஸ்டோரேஜை MICROSD கார்டு கொடுத்துருக்காங்க. அதில் 512GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியதாக உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் பேக் பேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 12 மெகா பிக்சல், 16 மெகா பிக்சல், 5 மெகா பிக்சல். அப்படியே செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மெகா பிக்சலில் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் வந்து ஆண்ட்ராய்ட் 1ஓட ஆண்ட்ராய்ட் 9.0 வந்து சப்போர்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் ஒரு கூடுதலான தகவலை நம்மளால் பார்க்க முடியுது. வேறு என்னெல்லாம் இந்த மோட்டோரோலா ஒன் ஆக்ஷனில் பார்க்க முடியுது? சின்ன சின்ன விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியுது. 4G LTE இருக்குது, WIFI இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, GPS இருக்குது, NFC இருக்குது, அதே போல் 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. இந்த மாதிரி கூடுதலான விஷயங்களை இந்த மோட்டோரோலா ஒன் ஆக்ஷனில் பார்க்க முடியுது. இந்த ஃபோன் வந்து என்ன வெயிட்டில் உங்களுக்கு வருதுன்னா 160 கிராமில் உங்களுக்கு இந்த ஃபோன் வருது. யூரோப்பில் என்ன விலையில் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு யூரோவில் வந்து 260 யூரோவில் வந்து சேல் பண்ணுறாங்க. அதாவது இந்தியன் கரன்சி படி பார்த்தீங்கன்னா ஒரு 20,500 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்தியாவில் கூடிய லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறதையும் நம்மளால் கூடுதலான தகவலை நமக்கு பெற முடியுது. அதாவது ஆகஸ்ட் 23 அந்த மாதிரி வாக்கில் வந்து மோட்டோரோலா ஒன் ஆக்ஷன் வந்து இந்தியாவில் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறது ஒரு சில நியூஸ்களை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த ஃபோனில் வந்து ஒரு கூடுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபோனுக்கு வந்து 3 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை அப்படின்னு தெரியல. ஸோ லேண்ட் ஆயிடுச்சு. ஸோ இனிதான் யூரோப்பில் லேண்ட் ஆயிடுச்சு, இந்தியாவில் லான்ச் ஆகும்போது தான் தெரியும். ஸோ இந்த 3 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் கிடைக்குமா இல்லை 2 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் கிடைக்குமா அப்படிங்கிறது நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நண்பர்களை, இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மோட்டோரோலா ஒன் ஆக்ஷனை பற்றி ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ யூரோப்பில் என்ன விலையில் லான்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அப்படி என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.